அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேரநம்பதில்லா நீலமேக சுவாமிகளுடன் நாளைய பஞ்சாயத்தை இன்றே தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இதை கொடுத்த வரப்பிரசாதமாக என்னுடைய இறைவனும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி மறு தெரிவித்துக் கொண்டு, இந்த சனிப்பயிற்சி பலன்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். நேற்று மேசராசிக்கு சனிப்பயிற்சி பலன் சொல்லியிருக்கேன். அது என்னோடய காணொலியாக போட்டிருக்கேன். அது குறைந்த வினாடிகள் அனைத்து படங்களையும் சொல்கிறதுனால நிறையா பேர் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் எல்லோரும் பயனுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ண சொல்லுங்கள். பண்ணி அவங்கவுங்க ராசி பலனை அறிஞ்சு சொல்லுங்கள். ஏன் ராசி பலன் பார்க்குறோம்னா, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகிறதுக்காகயா. நம்ம ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நல்லதே நடந்துட்டால் கடவுளை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நல்லது எல்லாருக்கும் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே நல்லதாகவே நடந்துடாது. அந்த தசாபுத்தி பலங்க திசை புத்தா ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் மாறுபடும். அதனால் இது ஒரு தற்காப்பு கவசம் மாதிரி தான். அதனால் நான் சொல்கிறது இறைவன் அருள் சொல்கிற மாதிரி, இறைவன் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நான் செயல்படுறேன். இறைவன் வாக்கு என்னவோ அதுதான் நடக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லை சிறப்பாக இருக்கா ரைட்டு, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாறி நடந்துக்கு நல்லது. எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியும் நன்றி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே தாராளமாக செலவு செய்யக்கூடிய சுபாவமும் ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபராகவும் இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்க கிரகமான சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி 29/3/2025 முதல் 23/2/2028 வரை லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். சிறப்பாக இருக்கும். இப்போ என்ன சொன்னால், ஒவ்வொருத்தவங்க வாயால் வர வார்த்தைகள் அடுத்தவங்களை மேம்படுத்துறது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரிஷபக்கார ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லாவே இருப்பாங்க. அப்படி தான். அதுதான் இறைவன் விட்ட வழி. இது நாள் வரை தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்த இடர்பாடுகள் எல்லாம் விலகி பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியமானது இனிமேல் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த காலையில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு லாபம் அதிகரித்து கடன்களை பைசல் செய்யக்கூடிய பலம் ஏற்படும். புதுசாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக்கி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வருகின்ற நாட்கள் நிறைவேற்றி மனமகிழ்ச்சி ஏற்படும். பெரிய முதலீடுகளை நினைத்து செய்ய வேண்டிய காரியத்தை நிறைவேற்ற முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவது மட்டுமில்லாமல் எதிர்பார்த்த பதவிகளையும் விரும்பிய இடமாற்றங்களையும் அடையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உங்கள் தகுதிக்கான வேலை வாய்ப்பு கிடைப்பது மட்டுமில்லாமல் மனமகிழ்ச்சி தரக்கூடிய பதவிகளை எட்டக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் சில சமயம் நம்ம சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நீங்கள் டப்புக்கு இந்த வீடியோ தள்ளி விட்டு கூடாதீங்க. ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இறைவன் சொல்கிறதா நினச்சிட்டு இறைவன் கட்டளை இப்படி தான் நான் செயல்பட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விரும்பியவர்களுக்கு வரும் நாட்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய போகமும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் பொருளாதாரத்தை நிலையானதாக மிக மிக சாதகமாக இருக்கும். சனி பகவான் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் இக்காலத்தில் வருடகோள் எனக்கு வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் 14/5/2021 6/2/2026 முடிய தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் இருக்கக்கூடிய காலமானது உங்களுக்கு மேலும் அனுகூலத்தை பொருளாதார மேன்மைகளில் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். குருபவன் மேற்கொண்டு
5ஆம் மாதம் ஷிஃப்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு சிறப்பாக வந்து மேலும் அதாவது எப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஓரளவு சனி பகவானே வரல கொடுத்தாலும் மேலும் குரு பகவான் வந்து ஓரளவு கொஞ்சம் தூக்கி லிஃப்ட் பண்ணி விடுறாரு. அதனால் எல்லாம் சிறப்பாக அமையும். குரு சாதகமான செஞ்சிருக்கிற மங்களகரமான சுபாரிகள் கைகூடிய அமைப்பு, குடும்பத்தின் மகிழ்ச்சி, அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்து அனுகூலங்கள் ஏற்படும். அடுத்தது வந்து சர்ப்பகரமான கேது பகவான் 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்திலும் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்களை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. சிறப்பு ரிஷப ராசிகள். உடல் ஆரோக்கியம் இப்போதைக்கு முடிய போகிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அடுத்தது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். புது தெம்பும் உற்சாகமும் ஏற்படும். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டவர்களுக்கு மருத்துவ செலவு குறையும். குடும்பத்தில் உள்ளவர்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். எடுக்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைப்ப மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெற்று உங்களின் கடமைகளை நிறைவேற்ற திருப்தி ஏற்படும். குடும்பம் மற்றும் பொருளாதார நிலையில் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சுபிட்சமும் லட்சிய கடாட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். கணவன் மனைவிடைய அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். மங்களகரமான சுயப காரியங்கள் தட்டப்புடலாக நடந்துடும். பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். புதுசாக வண்டி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. எல்லாம் யோகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அருமையாக வந்து அமையும். குடும்பத்தில் உள்ள பொருளாதார சூழ்நிலை இப்படி சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் வாழ்கிறவங்களும் சரி, உள்நாட்டில் வசிப்பவரும் சரி, ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் அவங்கவுங்க சூழ்நிலை தந்தப்பில் நல்லா இருக்குது. கடவுள் நல்லதே செஞ்சுட்டாங்கன்னா அதுக்காக வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. கடவுளை நினைங்கள், காரியங்கள் வெற்றி கூடும். அடுத்து வந்து கொடுக்கல் வாங்கல், பணம்லாம் கொடுக்குவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி கடந்த காலம் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வாங்குறா இருந்தாலும் நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கும். பெரிய முதல்களை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காணலாம். கொடுத்த கடன்களும் வீடு தேடி வரும். விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள். நல்ல நட்புகளும் நற்பலன் கிடைக்கும். நல்ல நட்பை தேடிக்கிங்க. எதிர்பாராத தனவர்கள் உண்டாகும். உங்களுக்குள்ள ஒம்புகளுக்கு சாதக பலன்கள் கிட்டும். பங்காளிகள் ஒற்றுமையாக செயல்பாடுவார்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதால் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். அப்புறம் வந்து தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தில் இதுவரை இந்த போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகி தொழில் மேன்மையடையும். கூட்டாளிகளிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மறையும். புதுசாக தொழில் தொடங்கணும், பெரிய தொகை ஈடுபடுத்தி அபிவிருத்தி செய்யணும்னா அற்புதமாக இருக்குது. கொஞ்சமாக நம்பிக்கை வச்சு நேரடியாக எதாக இருந்தாலும் செயல்படுங்க. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய லாபத்தை ஏற்படுத்தும். முதலாளி தொழிலாளி இடையே உள்ள உறவு திருப்தியாக இருக்கும். மேலும் உங்கள் முன்னேற்றம் வந்து சிறப்பாக இருக்கும். இறைவனை வந்து மனசில் நினச்சிட்டு எந்த காரியத்தையும் செயல்படுங்க. தொட்டது தொடங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு செய்யும் பணி திருப்தியான நிலை இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு மகிழ்ச்சி இருக்கும். திறமைக்கேற்ற பாராட்டுதல் கிடைக்கும். எதிர்பார்க்கும் பதவி மற்றும் ஊதிய உயர்வுகள் கிட்டும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் கிடைக்கப்பட்டு குடும்பத்தோடு சேரும் அமைப்பு கிடைக்கும். புதுசாக வேலை தேர்வுக்கு தகுதிக்கேற்ற வேலைப்பினை கண்டிப்பாக கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு ரிஷபராசி எப்படி இருக்கும்? பெயர் புகழ் உயரக்கூடிய காலமாக இருக்கும். மக்களின் ஆதரவு மகிழ்ச்சியாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை தங்குதடையின்றி காப்பாற்ற முடியும். கட்சி பணிகளை சிறப்பாக செயல்பட முடியும். கட்சி ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். எடுக்கும் காரியங்களில் எந்த பிரச்சனையுமின்றி சாதனை செய்வீர்கள். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு. விவசாயிகளுக்கு ரிஷபராசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்.
பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். விளைபொருளுக்கு ஏற்ற விலை கிடைக்கும். கூடுதலான விலையை சந்தையில் விற்கலாம். தாராள தனவர்களால் நவீன யுக்திகளை கையாள முடியும். புதுசாக கொடுக்குற ட்ரோன் மருந்து தெளிப்போம், இதெல்லாம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்க. அரசு வழியில் எதிர்பார்க்கும் மானிய உதவி கிடைக்கும். வீடு, மனை, புதிய நிலம் போன்றவற்றை வாங்கி சேமிப்பீர்கள். புதுசாக நிலம் வாங்குவீங்க. கடன்கள் குறையும். பங்காளி உடனிருந்து கருத்து வேறுபாடு விலகி ஒற்றுமை உண்டாகும். அதுக்கப்புறம் கலைஞர்கள்லாம் நம்ம ஆக்டர்ஸ் அந்த சம்மந்தமாக கலை உலகில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி கதவை தட்டும். கதவை தட்டினா ஆழ்ந்து விசாரிச்சுட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. காலத்தை தள்ளிப்படாதீங்க. வந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. எதிர்பார்க்கும் கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பட்டு உங்கள் கனவுகள் நினைவாகும். நினைத்த அளவிற்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் நடித்த படங்கள் வசூலை வாரி வழங்குவதால் ரசிகர்களின் ஆதரவு பெருகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். ஆடம்பர கார், பங்களா போன்றவற்றை வாங்குவீர்கள். சின்ன திரையில் இருப்பவர்கள் எளிதில் ஜொலிக்க முடியும். அப்புறம் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை பலப்படும். சிலருக்கு அழகான புத்திர பாக்கியம் கிட்டும். பொருள், ஆடை, ஆபரணம் யாவும் சேரும். பண வரவுகள் சிறப்பாக அமைவதால் குடும்ப தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். குடும்ப முயற்சிகளில் வெற்றி கிட்டும். மனமாகாதவர்களுக்கு திருமணமாகும். உறவினர்களின் ஆதரவை மகிழ்ச்சி அளிக்கும். பணிபொருளுக்கு தகுதிக்கேற்ற உயர்வுகள் கிடைக்கும். நெருங்கியவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பெண்களை பொறுத்தவரையிலும் எல்லாமே சிறப்பாக இருக்குது. யாரையும் எதையும் நம்பி நீங்கள் செயல்படாதீங்க. உங்களுடைய சொந்த காலில் சொந்தமாக சுய புத்தியாக பயன்படுத்துங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ராசி பலன் என்ன தான் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாரி மாணவியர்கள் கல்லூரியில் பல சாதனைகள் செய்யக்கூடியும். நல்ல மதிப்புகளை பெற்று பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமை சேர்ப்பீர்கள். சேர்வாசிக்காரவங்க இந்த வாட்டி நல்லா பரீட்சை எழுதியிருப்பாங்க. பரீட்சை எழுதி நல்லா சாதனை பண்ணுறதுக்கு அவங்களாம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அரசு எதிர்பார்க்கும் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் பரிசுகளை பாராட்டுதலும் பெற முடியும். நல்ல நட்புகளால் நற்பலன்கள் தேடி வரும். ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சிறப்பாக அமையும். நல்லா பரீட்சை எழுதுங்க. நல்லா பாஸ் பண்ணிட்டு நல்லா மார்க் எடுத்து பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு பாராட்டுதல்களை பெறுவீங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியும். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு நேரங்காலமே கிடையாது. இன்னும் நிறையா இருக்குது. சொல்லிகிட்டே இருந்தால் உங்களை வள கொலன்னு பேசிக்கிட்டு உங்களை போர் அடிக்க நான் விரும்பவில்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள்னால் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தான். உங்களுடைய இஷ்டமான உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா விஷ்ணு, மகாலட்சுமி. எல்லாருக்கும் நீங்கள் முதல் முற்கண் முதல்வன் எம்பெருமான் கணபதி தான் வழிபட்டுண்டு. அதுக்கப்புறம் விஷ்ணு, லட்சுமி, ஆஞ்சநேயர், பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆலய வழிபாடு அவசியம். நமக்கு சிறப்பாக இருந்தாலும் ஆலயத்திலிருந்து வர்ற அனுகூலங்கள், காரிய சித்திகள்லாம் ஏற்படும். அண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அண்ணாமலையார், திருவண்ணாமலை, அண்ணாமலைக்கு அரோகரா. அண்ணாமலை தரிசனம் பண்ணுங்க. முதல்ல உங்கள் ஊரை சுற்றி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை சுற்றி உள்ள காவல் தெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு உள்ளூரில் உள்ள தெய்வத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுங்க. உள்ளூர் தெய்வத்தை விட்டுட்டு வெளியூரில் போய் அந்த கிரி இந்த கிரி அங்கங்கே சுற்றிட்டு இருக்காதிங்க. உள்ளூரில் உள்ள கோயிலுக்கு முதல்ல
அர்ச்சனை பண்ணுங்க, தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க, விளக்கு போடுங்க, பூ வாங்கி கொடுங்க. உள்ளூர் உள்ள சிவன் கோயிலுக்கு பறிச்சு கொடுங்க, உள்ளூர் உள்ள பெருமாள் கோயிலுக்கு பறிச்சு கொடுங்க. இவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு அடுத்தது நீங்கள் வெளியூரில் உள்ள கோயிலில் சிறப்பான கோயில், நான் கோயிலுக்கு வெளியூரில் உள்ள கோயிலுக்கு போவேணும்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம உள்ளூர் தெய்வத்தை மரியாதை கொடுங்க. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுங்க. அவங்க தான் முதல் தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் கிடைக்கட்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் அனுமதியோடு இறைவனை வணங்கி, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி, உங்கள் உள்ளூர் தெய்வத்தை வணங்கி எது செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும். அப்பப்போ குலதெய்வங்களுக்கு போயிட்டு வாங்க. எல்லாம் வரல இறையர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியும். இந்த காணொலியை பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க ரிஷபராசிக்காரவங்க தான் அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். எல்லாம் வல்ல இறையர்கள் என் மூலமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டியும். எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் திருநாவுக்கரசர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணம், ஓம் நமோ ஸ்ரீநாத மங்கடேசர், ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மச விஷாத பரமதசிவன். நமக்கு எல்லா தெய்வமும் எல்லாம் ஒன்று தான். நம்ம இது அதுன்னு பேசல. நமக்கு எது நல்லது நடக்குதோ அதை நம்ம எல்லாமே இறைவனுக்கு போகிறோம். உங்களுக்கு உங்கள் நண்பனால் ஒரு நல்லது நடந்ததுன்னா அது இறைவன் ரூபத்தில் நடக்கிறதா அர்த்தம். அதனால் இறைவன் நேராக வரமாட்டார், ஏதோ ஒரு கோபத்தில் இப்போ என் மூலமாகவும் சொல்லலாம். அதனால் இறைவன் எல்லாம் எங்கும் நிறைந்திருப்பான் இறைவன். அதனால் பார்த்து சிறப்பாக செயல்படுங்க. உங்களுக்கு அமோக வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நல்லது நடக்கணும் கொண்டு தலகணம் கொள்ளாமல், நடக்கும் என்று தலகணம் கொள்ளாமல், நமக்கு எப்போதும் போல் எல்லாமே சிறப்பாக அமைன்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி, இறைவனோட அருளோடு நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.